தேடிக்கிட்டே இருக்கோம், ரோஜா கிடைக்கவே இல்ல. சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் எல்லாம் வந்திருப்பாளா என்ன? டென்ஷன் ஆகாத. இல்ல யாராவது காசுப்பட்டு கடத்திட்டு போயிருப்பாங்களா? சிச்சி, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ ஒன்றும் பயப்படாத. இதோ அழகண்ணு. சொல்ற அழகு. டேய் மாப்பிள, ரோஜா பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாடா? நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் தேடிட்டு தாண்டா இருக்கேன். ஆனா அந்த பிள்ளை எங்கேயும் அகப்படலடா. நாங்களும் இங்க தேடிட்டு தாண்டா இருக்கோம். இது வரைக்கும் ரோஜாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. நாங்களும் கிடைச்சிடுவாங்கிற நம்பிக்கையில தாண்டா தேடிட்டு இருக்கோம். மாப்பிள, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. ராசாத்தியோட நல்ல மனசுக்கு ரோஜா பாப்பா சீக்கிரமே கிடைச்சிருவாடா. நான் இன்னும் கொஞ்சம் சில இடத்துல போய் தேடி பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, தகவல் கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரி மாப்பிள. இங்க 2 ரோடு பிரியுது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. மாமா, நீங்க இந்த ரோட்ல கார்ல போய் தேடுங்க, நான் அந்த ரோட்ல நடந்து போய் தேடுறேன். சரி, பத்திரமா போ. எது வந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. சரியா? போன் எடுத்துக்கோ. மறக்காம போன் பண்ணு. சரி மாமா, நீங்களும் போன் பண்ணுங்க. சரி. என்ன லட்சுமி, சாப்பிட்டுட்டு இருக்கியா? வாங்கக்கா, டைம் இல்ல காலையில இருந்து சாப்பிடறதுக்கு. பூ வேணுமா? ஆமா, பூ வேணும். எடுத்துக்கோங்கக்கா, பெருசா தான் இருக்கு. 10 ரூபா தான். காசு இங்க வச்சிருங்க. அங்க வைக்கிறேன். என்ன பாப்பா, பசிக்குதா? சாப்பிடுறியா? சாப்பாடு வேணாமா? சாக்லேட் பிஸ்கட் ஏதாவது வேணுமா? என்னதான் பாப்பா வேணும்? ஓ, ரோஜா பூ வேணுமா? எடுத்துக்க. காசு இல்லையா? பரவாயில்லம்மா, எடுத்துக்கம்மா. ஷோ, சரி இரு, நானே தரேன். புள்ள ரோசாக்கு ஆசைப்படுற, இதுக்கெல்லாம் நான் காசு கேட்பேனா? எடுத்துட்டு போ. ரோஸ் கையில வச்சிருக்கிறத பார்த்தா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறத. அதனால நம்ம ரோஸ்னே பேர் வைக்கலாமா? ரோஸ்னு வேண்டாம் இலக்கியா, தமிழ்ல ரோஜாங்கிற பேரு அழகா இருக்கு, அதனால ரோஜான்னு வைக்கலாமா? ரோஜா சூப்பர் பேர், அது செம்மையா இருக்கு. சூப்பர். ரோஜாங்கிற பேர் சூப்பரா இருக்கு. ரோஜா 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 குட்டி. ரோஜா ரோஜா குட்டி. ரோஜா. நீ ரோஜாங்கிற பேரு உனக்கு பிடிச்சிருக்கா?
மளிகை கடை காசு கொடுங்க. அம்மா கொடுத்துட்டேன். என்னம்மா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்தீங்களா? இல்லம்மா, நாங்க பாக்கலையேம்மா. எங்கேயும் பாக்கல. சரி. ம். என்ன யார கேட்டாலும் பாக்கலன்னு சொல்றாங்க. ரோஜா இந்த பக்கமே வரலையா? கடவுளே, என் ரோஜா குட்டியை என்கிட்ட கூட்டிட்டு வந்து சேர்த்துரு. கனவுல நீதான் வந்து ரோஜாவை விட்டுறாத, பொக்கிஷம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சா எப்படி? அவளை சீக்கிரமே என் கண்ணுல நீதான் காட்டணும். அம்மா, இந்த பக்கமா இந்த பொண்ணு போனதை பாத்தீங்களா? ஆமாமா, வந்துச்சு. எதுவுமே பேசாம கம்முன்னு இருந்துச்சு. நான் கூட என்ன வேணும்னு கேட்டேன். குழந்தை இந்த ரோஜா பூவிய பாத்துக்கிட்டு இருந்தா. சரின்னு நான் எடுத்து கொடுத்தேன். வாங்கிட்டு இந்த பக்கம் தாமா போச்சு. நான் அவ்வளவுதாம்மா தேடிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றிமா. சரிம்மா சரிம்மா, முதல்ல போய் குழந்தைய தேடுமா. சரி. போமா. என்ன ரோஜாவை எங்க தேடியும் கிடைக்கல. பேசாம ரோஜாவை நம்ம கூடவே வச்சிருந்திருக்கலாம். என்னோட வற்புறுத்தலால தான் ஆசிரமத்துல சேர்க்க ராசாத்தி ஒத்துக்கிட்டா. அந்த குட்டி பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பழிப்பாவும் ஏமலதான விழும். கடவுளே, அந்த ரோஜா குட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த பக்கம் போய் பார்ப்போமா? ஸோ கடவுளே, அந்த ரோஜா பாப்பா பாட்டுக்கு நம்ம வீட்டில் அது பாட்டுக்கு இருந்துச்சு. அதை ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்க சொன்னதே நம்ம தான். இப்போ ராசாத்தி வேற நம்ம மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பாளே. அம்மா தாயே காளியம்மா, எப்படியாவது என் தங்கச்சி கண்ணிலையாவது அந்த பாப்பாவை காமிச்சிருமா. உனக்கு புண்ணியமாக போகும் தாயே. இந்த பக்கமே போவோம். அண்ணே, என்னம்மா? இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? பாக்கலையம்மா. சரி. அக்கா, இந்த பொண்ணு இங்க போனதை பாத்தீங்களா? இல்லம்மா, நாங்க இல்லம்மா. சரி.
இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லம்மா, நான் வீட்ல தான் இருந்தேன், பார்க்கலம்மா. சரி. சரிம்மா. பூக்காரமா ரோஜாக்கு பூ கொடுத்தேன்னு சொன்னாங்களே, அந்த பூ தான் இங்க உதிர்ந்து கிடக்கு. அப்ப கண்டிப்பா இந்த வழியா தான் ரோஜா போயிருப்பா. இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ரோஜாவை கண்டுபிடிச்சிடலாம். ரோஜா, ஏ ரோஜா, ரோஜா குட்டி நில்லு. ரோஜா, ரோஜா, ரோஜா நில்லு. ரோஜா, ரோஜா. ஐயோ, ஆம்புலன்ஸ். ரோஜா, ரோஜா, ரோஜா. ரோஜா, ஆம்புலன்ஸ் வருது, நில்லு. ரோஜா, 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 ரோஜா. உனக்கு ஒன்னும் ஆகல? வா. என்னங்க நீங்க? சின்ன குழந்தை எதிரில வரப்போ இவ்வளவு வேகமா வரீங்க? குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏமா, உள்ள ஒரு பேஷண்ட் சீரியஸ் ஆகுறாரு, எமர்ஜென்சி தானே வேகமா போயிட்டு இருக்கேன். நீங்க குழந்தைய கவனிக்காம விட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கீங்க. நானும் சைலண்ட் போட்டு தானே வந்துட்டு இருக்கேன். குழந்தை காது கேட்க வேணா, வண்டியை பார்த்து ஒதுக்கி இருக்கலாம்ல. அது பாட்டு நடு ரோட்ல போயிட்டு இருக்கு. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்குமா. ரோஜா குட்டி, எங்களை விட்டுட்டு எங்கட போயிட்ட? உனக்கு காணாம நான் இவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? ஆம்புலன்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆக பார்த்தேன். நல்ல வேளை அந்த தாய் தான் என்ன அனுப்பி உன்னை காப்பாத்திட்டா. அம்மா தாயே, என் ரோஜாவை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏ ரோஜா, அங்க பாரு. மாமா. ரோஜா குட்டி, உனக்கு ஒன்னும் ரசதி, ரோஜா பாப்பா கிடைச்சிட்டாளா? ரசதி, இங்கதான் மாமா கிடைச்சா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாமா. ஆமா, கிடைச்சிட்டாளா ரோஜா பாப்பா? ஆமா, ரோஜாவை எப்படி கண்டுபிடிச்ச? இப்பதான் என் மனசுல இருந்த பாரமே இறங்கிச்சு.
ஏன்னா நான் தான் ரோஜாவை ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு உறுதியா இருந்தேன். ரோஜாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அந்த குற்ற உணர்ச்சியை எனக்கு காலமெல்லாம் கொண்டு இருக்கும். விடுமாப்ல, அப்படிதான் எதுவும் நடக்கல. அது ரோஜா குட்டி மேல நிறைய திஷ்டி விழுந்திருந்திருக்கு. அதான் இப்படி எல்லாம் நமக்கு பிரச்சனை வந்திருக்கு. பாப்பா ராசாத்திக்கிட்டே வந்துருச்சுல்ல, இனிமேல அதுக்கு நல்ல காலம்தான். என்னாச்சு உனக்கு? அதான் ரோஜா கிடைச்சிட்டால, அப்புறம் என்ன? இல்ல மாமா, ரோஜாவுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனையா? ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஆமா, ஆம்புலன்ஸ் வண்டி சைரன் சத்தத்தோட வந்தும் இவ அத பத்தி கண்டுக்காம நடந்து போறா. நான் ரோஜா ரோஜான்னு வேற கூப்பிடுறேன், அப்பவும் திரும்பல. என்னம்மா ராசாத்தி சொல்ற? ஆமாண்ணே, அதான் சொல்றேன். இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க டவுன்ல ஒரு நல்ல டாக்டர் கிட்ட இவளை காட்டி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போலாமாமா? கண்டிப்பா போலாம். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ரோஜாவை காட்டலாம். அதுக்கு முன்னாடி ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி மதர் கிட்ட விஷயத்த சொல்லிடலாம். சரி. ஹலோ, சொல்லுங்க. மேடம், நான் இனியன் பேசுறேன். அதான் ரோஜாவை கூட்டு வந்து சேர்த்தோம்ல. சொல்லுங்க இனியன். ரோஜா கிடைச்சிட்டாளா? ஆமா மேடம், அவ இப்போ எங்க கூட தான் இருக்கா. ஆனா ராசாத்தி தான் ரொம்ப பதறி போயிட்டா. நான் அதனால குழந்தைய ராசாத்தையும் பிரிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரோஜாவை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம். ஓகே, உங்க இஷ்டம். நாங்க இங்க ரோஜாவை வாட்ச் பண்ணி பார்த்ததுல அவ உங்களோட இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. கடவுள் உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு. தேங்க்ஸ் மேடம். மேடம், குழந்தைய அவங்க பெத்தவங்க யாராவது தேடி வந்தா எங்க அட்ரஸ் கொடுங்க. ஓகேங்க, அப்படியே பண்ணிடுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. எல்லாம் சொல்லியாச்சு, நம்ம கிளம்பலாமா? ரோஜா பாப்பா, திரும்பவும் ராசாத்தி அம்மாட்டே வந்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பாடா, போலாமா? வந்துருங்க, கிளம்புவோம். மாப்பிள, ஃபேக்டரியில பைக்கை விட்டுட்டு நானும் உங்களோட கார்ல வந்துடுறேன். சரிடா. இந்த பக்கமா சொன்னாங்க. அதானே நினைக்கிறேன்.